கிருஷ்ணராயபுரம் அருகே வீரணம்பட்டியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வீடுகள் முன்பு கருப்பு கொடி கட்டி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளான சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, குடிநீர் வசதி கேட்டு வருவதாக கூறும் மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் ஊராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு பலமுறை மனு அளித்தும் கள ஆய்வு செய்த அந்த அதிகாரிகள் 30 நாட்கள் ஆன நிலையில் தவறான தகவல்களை குறிப்பிட்டு அதனை நிராகரித்துள்ளதால் ஆத்திரமடைந்த மக்கள் தொழிலாளர் தின கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வீடுகள் முன்பு கருப்பு கொடி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொய்யான தகவல் கொடுக்கும் ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம். பொய்யான தகவல் கொடுக்கும் அதிகாரி மீது நடவடிக்கை எடு. பொதுமக்களின் கோரிக்கையை செவிசாய்க்காத அதிகாரி மீது நடவடிக்கை எடு. பொதுமக்களின் கோரிக்கையை ஒரு கால அடிப்படையில் நிறைவேற்றிய மாவட்ட நிர்வாகமே. தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. நாங்கள் பல இப்போ நாங்கள் மனு எழுதி கொடுத்தோம், அது ஒன்றும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதான் பெண்ணில் போட்டுருக்குது. எங்களுக்கு தண்ணி வசதி, ரோடு வசதி, அடுப்படி வசதி இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும். கருப்பு கொடி கட்டி இருக்குதுங்க, நடவடிக்கை எடுக்காம. அதை பார்த்தினாலும் எங்களுக்கு அதிகாரியை ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். வீரணம்பட்டியில் காரவன்தான் கோயில் தெருன்னு ஒரு தெரு இருக்குது. இதில் ஒரு 40லேருந்து ஒரு 50 குடும்பங்கள் இருக்காங்க. இங்கே சரியான சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, தெருவிளக்கு வசதி இல்லை. இதனால் நாங்கள் பல முறை மனுக்கள் கொடுத்துருக்கோம். மனுக்கள் கிராம சபை கூட்டத்தில் கொடுத்துருக்கோம், உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தில் கொடுத்துருக்கோம், மாவட்ட ஆட்சியர்கள் ஜிடிபிலையும் கொடுத்துருக்கோம், சிஎம் செல் பெட்டிஷன்லையும் கொடுத்துருக்கோம். பெட்டிஷன் கொடுத்தோம்னா பெண்டிங்லேயே இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் பெண்டிங்லேயே இருக்கும். பெண்டிங் க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்கோசரம் அதாவது அப்போதைக்கு ஏதாவது தகவலை கொடுத்து பெட்டிஷன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. நடவடிக்கை அதாவது நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ விண்ணப்பம் இது இருக்கக்கூடாது, அதை க்ளோஸ் பண்ணுங்கிற நோக்கத்தில் மட்டும் தான் செயல்படுறாங்க. மக்களும் ஒரு அறியாமையின் காரணமாக எங்கே பார்க்கணும் எது பார்க்கணும்னு தெரியாமல் இவ்வளோ நாளாக இருந்தாங்க. சரி, படித்த இளைஞர்கள் மூலியமாக எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நாங்களும் பல முறை மனுக்கள் கொடுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இது நிர்வாகம், ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் சரியான முறையில் எந்த இதுக்கு செவிசாய்க்கிறது இல்லை. அதனால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யணும். நிவர்த்தி செஞ்சு கொடுத்து இது பண்ணணும் மக்களுக்கு.